friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு முட்டை மசாலா, எக் மசாலா பெப்பர் ஃப்ரை. நல்ல கொஞ்சம் ஸ்பைசியா, நல்ல மசாலா ஃப்ளேவரோட கொஞ்சம் காரசாரமா முட்டையை வறுத்தெடுக்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முட்டையை நம்ம விதவிதமா சமைக்கலாம். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு, குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக வெரைட்டி ரைஸஸோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதை விட ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க, அருமையான ஸ்பைசியான எக் மசாலா பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டுங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம், அதாவது சன்னமாக நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறலாங்க. இது போக நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதாவது வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். ஸோ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுவோம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விடுவோம். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மசாலா வதங்கட்டும். இப்போ இங்கே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது மசாலா கரிஞ்சிடாமல் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வர்றதுக்கு தண்ணி சேர்க்குறோம். நம்ம இங்கே கிரேவி செய்யலை, வறுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சமாக மட்டுமே தண்ணி சேர்த்தா போதும். இப்போ முட்டைகளை உடச்சி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்படி உடச்சி ஊற்றி வேக வைக்கும்போது முட்டையில் நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் பிடிச்சி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு குயிக்காகவும் வேலையாகுங்க. இப்போ இங்கே 5 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ உடனே இது கலந்து விட வேண்டாம். மேலே அப்படி மறுபடியும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ லேட்டாக போட்டு மூடி விட்டுறலாம். அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. எக்கும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், அப்படியே சுற்றி விடுறேன், எக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டு திருப்பி போட்டுடலாம். நம்ம இங்கே எக் ஃப்ரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பீசஸாவோ பெரிய பீசஸாவோ இதை கட் பண்ணி அப்படியே திருப்பி போட்டுருவோம். ஸோ பரிமாறுறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக் டிஷ்ஷு. நம்ம குயிக்காக ஒரு 5-6 முட்டை இப்படி போட்டு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான எக் மசாலா பெப்பர் ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குயிக்கான எக் டிஷ் இது. முட்டையை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவுமே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு எக் ரெசிபி இது. அதுவும் நல்ல வெரைட்டி ரைஸஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த எக்குக்கு வேண்டிய இன்னும் 4 வாய் சாதம் அதிகமாக சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக் டிஷ் இது. முட்டை பிரியர்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.